இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து ஆலப்புழை வந்துட்டேன். காலையிலே சீக்கிரமாக வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் தான் தூக்கம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்காங்க. வந்தோடனே ஸ்பாட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி இடம். நேற்று கூட்டத்தில் மாட்டிட்டு இன்னும் ட்ரெஸ்ஸு மாற்றலை. ஃபுல்லாக வேர்வையிலே நனைஞ்சிருச்சுங்க. மாற்றுறதுக்கு இடம் கிடைக்கல. ரூம் புக் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கு தான் செக்இன் பண்ண போகிறோம். பார்க்கலாம். அங்கே போய் தான் குளிச்சுட்டு அடுத்தடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ண போகிறோம். ஒரு 3 நாள் ஆலப்புழாவில் தான் இருக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி கேமரா திருப்பி. காலையிலே ஆலப்புழாவில் இருக்க பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு பக்கம் கடலுக்கு ஆப்போசிட்டில் சன்ரைஸ், ஒரு பக்கம் கடலை பார்க்குறோம். நல்லா தான் இருக்குது. இந்த பீச்சுக்கு அடிக்கடிக்கு வருவோம். ஏன்னா ஹாஸ்டல் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு வருவோம். பட்ஜெட்டில் சுற்றுறதுனால ரொம்ப தூரம்லாம் போய் சுற்றி பார்க்க முடியாது. காலையிலே இருக்கிறதுலே ஜாலியாக இருக்கிறானா அது நானும். இங்கே ஒருத்தர் இருக்கானே அவனும் அந்த தண்ணிக்கோசரம் ஜாலியாக இருக்கான். நானும் ஜாலியாக தாங்க இருக்கேன். ஊரை சுற்றிக்கிட்டு ஸ்டே பண்ண ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டாங்க. வந்து வர சொல்லிட்டாங்க 8 மணிக்கு. சில ஹாஸ்டல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு சரி வாங்க பரவாயில்ல அப்படின்னுக்கிறாங்க. ஏன்னா என்னோடய செக்கிங் டைமே 11 மணிக்கு தான். இவங்க முன்னாடியே கூப்பிட்ருக்காங்க. பரவாயில்ல, நான் முன்னாடி போய் குளிச்சுட்டு இன்றைக்கே ஏதோ ஒன்று பிளான் பண்ணலாம். ஆனால் டயர்டாக இருக்குது. தூக்கம் 2 நாளாக இல்லை ட்ரெயினில். அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி லோக்கலில் சுற்றுவோங்க. இப்போ ரூமுக்கு வந்தாச்சுங்க. இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டாக இருக்கிற ரூம் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 350 ரூபா தான். பெட்டெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏதோ பரவாயில்ல. பெட்ஷீட் நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட், அந்த மாதிரி பெட்ஷீட் தான். ஓகே, ஒரு 2 நைட்டு தாங்க படுத்து இருந்துக்கலாம். ஆனால் வேர்க்குது. நமக்கு ஒரு சைடு ஃபேன் இருக்குது. இருந்தாலும் எப்படி நைட்டு இருக்க போகிறோன்னு தெரில. இன்றைக்கும் சோலோ ட்ராவல், சோலோ ஹாஸ்டல் ஸ்டே. நான் தான் சோலோவாக தான் இருக்கேன். இது இன்னொன்று பார்த்தேன் 500 சில்லற. அதுவும் கம்மி தான் 500 சில்லற. ஆனால் இது 350. பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்கோசரம் தான் இது எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க கார்டன் வச்சுருக்காங்க வெளியே. சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். நான் வெளியே போகிறப்ப காட்டுறேன். ரெஸ்ட் ரூமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போதுங்க 350க்கு இந்த அளவுக்கு இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 350 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஆனால் நைட்டு தூங்குறப்ப தான் தெரிய போகுது காற்று எவ்வளோ இருக்குன்னு. சைக்கிள் எடுக்கலாம் வந்தேங்க. என்ன ஆச்சுன்னா சைக்கிளோட ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு நாளைக்கு வாடகைக்கு 350 ரூபா. வண்டி பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஸ்கூட்டி. இதுக்கு நான் பஸ்ஸில் தான் சுற்றி பார்க்க போகிறேன். பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்து ஒரு 200 ரூபானா கரெக்டாக இருக்கும். இது ஒரு 250 ரூபானாலும் யோசிச்சிருக்கலாம். 350 ரொம்ப பெரிய விஷயம் சைக்கிளுக்கு. அதனால் சைக்கிளை இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. சைக்கிள் இருந்தால் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துருக்கலாம். பார்க்கலாங்க. நான் பெருசாக வேறு பட்ஜெட் யோசிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதான் அதனால் பைக்கும் எடுக்கலை, சைக்கிளும் எடுக்கலை. இன்றைக்கி லோக்கல் 3 கிலோமீட்டர் டெய்லி. இப்போ தான் ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஆனால் ஹோட்டலில் யாருமே இல்லை. எப்படி நல்லா இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். எக்கும் ஆப்பமும் சொல்லியிருங்க, சாப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நாள் வேஸ்ட் பண்ணாமல் சாயங்காலமாக பீச்சில் ஒரு ரெட்டு போவோம். காலையில் போனால் தான் திரும்ப போய் சாயங்கால டைமில் எப்படி பீச் இருக்குன்றது பார்ப்போம். இவ்வளோ வெயில் தாங்குவோனான்னு தெரியல. எவ்வளோ வேர்த்து ஊற்றுதுன்னு பாருங்கள். என்ன பண்ண முடியும்னே தெரியல. இந்த ரூமில் எப்படி தூங்குறது? அடுத்த டைம் நீங்கள் வந்தால் தான் காசு செலவானாலும் பரவாயில்ல, வேறு இடத்துல தங்குங்கன்னு தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நைட், நாளைக்கு ஒரு நைட், நாளைக்கு சொல்கிறேன் இங்கே தங்கினது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. ஒரு 11 மணிக்கு படுத்துங்க. 6 மணிக்கு தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் செம்ம டயர்டு, தூங்கியே போயிட்டேன். இப்போ எழுந்திரிச்சு போய் எங்கே வச்சு லோக்கலில் அங்கே பீச் ஆல்ரெடி பார்த்தோம். அங்கே தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம். வாங்க. பீச்சில் ஏதோ அந்த இது போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த எது போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியலை. நம்ம ஊரில் போகிறப்ப
சர்க்கஸா ஏதோ அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் போட்டிருக்கேன். உள்ளே பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றுற மாதிரி இது பண்ணியிருக்கேங்க. தூரம் உள்ளலாம் போல் பீச்சில் வந்து சும்மா உட்காந்து பாட்டு தாங்க கேட்டுருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, போட்டிங் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோங்க. அதாவது போட்டிங் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு ஊருக்கு பிளான் பண்ணியிருக்கேன். லோக்கல் பஸ்ஸு மாதிரி லோக்கல் போட்டு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. விடிய காத்தால செம்ம மழைங்க. ஒரு 5 மணிக்கெலாம் நல்ல மழை இருக்கும். நல்லா தூங்க முடிஞ்சிச்சு. சரியான மழை பெஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. போயிட்டு நான் அங்கேருந்து போட்டிங் போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இதுதாங்க ஆலப்புழா பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா அந்தாண்ட போட்டிங் ஏறுறதுக்கு இருக்குது, அங்கே போயிடலாம். நான் போகிற போட்டை பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இங்கேருந்து கோட்டயம் வரைக்கும் போகிறோம். இருக்கிறதுலே வாங்குது. நெடுமுடி போகிறதா இருந்துச்சு, சரி பிளானை மாற்றி லாங்காக போகலான்ட்டு கோட்டையுமே போகிறேங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, போட் எடுத்துட்டாங்க. கோட்டையும் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் அனுபவம் இந்த மாதிரி போட்டில் போகிறதுக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது நார்மல், நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதில் போகிறதுக்கும் நமக்கு சூப்பராக தான் இருக்க போகுது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், பார்ப்போம். இதுவே 400 ரூபாயிலே இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ டிக்கெட் தெரில. நான் டிக்கெட் எடுத்துகிட்டு காட்டுறேன். அந்த சீட்டு தான் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா டிரைவர் சீட்டு, போட் ஆப்ரேட்டரு, இன்ஜின் இங்கே தான் இருக்குது. திரும்பி எவ்வளோ தூரம் போயிட்டு செம்ம சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்கலாம். டிக்கெட் எடுத்துக்கோங்க. கோட்டையம் கோட்டையம் பொண்ணு அழைப்பிட்டு கோட்டையம் 29 ரூபா தாங்க டிக்கெட்டு. இதே நம்ம போட்டை விட்டுக்கிற மாதிரி போனோம்னா ஒரு 400 500 அந்த மாதிரி ஆகும். கவர்மெண்ட் இதுலேயும் இருக்குது, இந்த இதுலேயும் போகலாம். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி போய்க்கலாம். நான் போனது இன்னொரு லோக்கல் எல்லா ஸ்டாப்லையும் நின்று போவோம். ஆனால் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து 29 ரூபா தான் கோட்டை இருக்குது. இது நெடுமுடினா இங்கே கம்மி இருக்குது. கோட்டையம் தான் நாங்கள் நான் போன கோட்டையோட போட்டிங் டைமிங் பார்த்துங்க. கோட்டையும் டு அலப்பி வரப்போ எனக்கு நிறைய மலையாள ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இவங்க தாங்க அந்த மலையாள ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பேசிட்டு வந்ததில் எனக்கு 2.5 மணி நேரம் டைம் போனதே தெரிலங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் 5 மணி நேரம் ட்ராவலுங்க. 58 ரூபாய்க்கு 5 மணி நேரம் ட்ராவல்லாம் ஒர்த்தானுங்கன்னா செம்ம ஒர்த்துங்க. ரிட்டன் வரப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதும் அவங்களோட பேசிக்கிட்டே, அந்த சின்ன பசங்களாம் முக்கால்வாசி பேர் விஜய் ரசிகராக இருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டு வந்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்துச்சு. எஸ்டி சர்ச், விண்ணை தாண்டி வருவாயில் அந்த சர்ச் இருந்துச்சுல, அங்கே போகிறதா இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கல. ஒரு 6 மணிக்கு எந்திரிக்க பிளான் போட்டேன். நான் எந்திரிச்சது 9 மணி. இப்போ மதியம் ட்ரெயின் 3:30 மணிக்கு. போயிட்டு வர முடியாது, மதியம் மட்டும்தான் போட்டு இருக்குது. அப்புறம் பஸ்ஸு இருக்குது, ஆனால் கூட இன்னொருத்தர் இருக்கார், அவர் விளாக் பண்ணுறவர் தான். அவருக்கு 1 மணிக்கு ட்ரெயின். சரி 2 பேர் சேர்ந்து தான் இருக்குன்றதுக்கோசரம் அவரும் அவர் போகாதனால நானும் போகலைங்க. அந்த ஒரு ரீசனுக்கோசரம் அந்த சர்ச்சுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் பைக்கில் வந்து அந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சு. போட்லேயும் போய் பார்ப்போம். போட்டிங் டைமிங் மதியம் 1 மணிக்கு இருக்குங்க. அந்த
புலிக்குன்னு அந்த இடம் அதுதான் அது, போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் ஸ்டே பண்ண இடம் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். போகிறப்ப ரிவ்யூ சொல்கிறேன்னே. ஃபஸ்ட்டு வரப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 நாள் ஸ்டே பண்ணப்போ தெரியுது ஓகே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, வாட்டர் கொடுத்துருவாங்க. மற்றபடி டீ வேணால் டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கான இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் வச்சு சாப்பிட்லாம். பெட்டு ஆல்சோ பெருசாக சொல்ல முடியாது, குட், ஓகே, நோ ப்ராப்ளம். மற்றபடி 350க்கு ஒர்த்து. பீச்சு பக்கத்துலேயே நீங்கள் இங்கேருந்து நடந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் பீச், அங்கே ரீச் ஆகிடலாம், அவ்வளோதான். நான் வாக்கப் டிஸ்டன்ஸில் பீச்சு. ரூம் ஸ்டே கம்மினா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரூம் சொல்கிறேன். ஹாஸ்டல் தான், ரூம் கிடையாது. ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன், டாமெட்ரியில் தங்கியிருந்தேன். 6 பெட்டு ரூமு, அதில் ஒரு பெட்டு 350 ருபீஸ். ஓகே, பட் என்ன தான் ரூம் புக் பண்ணாலும் ரூம்லேயே அங்கே இருக்க போகிறோம். ஆலப்புழாவில் இருக்கிறப்ப சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக போயிருங்க. அதனால் எப்படி ரூம் இருந்தால் என்ன, நைட்டு ஒன்லி ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ரூம் கிடச்சா போதும். இது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நான் சேலத்துக்கு கிளம்பிடுவேன் மதிய ட்ரெயினில். அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம்.